எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் 50 காசுக்கு 5 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்குன்னு சோறு போட்டாங்க. இந்த காலத்து வரையும் ஒரு பெரிய மனுஷன் மதுரையில் அண்ணா பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபாய்க்கு நல்லா சோறு குழம்பு ரசம்னு போட்டு எல்லாத்தையும் அமுக்களமாக பண்ணார், எல்லாம் செஞ்சார். ஆனால் அந்த மனுஷன் சேர்த்து போயிட்டார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் 40 ரூபா, சாப்பாடு 80 100 இப்படியே காசுக்கு தகுந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போயிட்டாங்க. மக்கள் மேலே இவங்க அடுக்கிற அடுக்குக்கு மக்கள் வரி கட்ட வேண்டியது இருக்குது. இப்படித்தான் மக்கள் வரி சுமையில் விழுந்து இன்றைக்கி பரிதவிச்சு அவன் வீட்டில் உழ வைக்க கஞ்சி இல்லாமல் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் பணக்காரங்க சோறை விற்று காசாக்கி இன்றைக்கி பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி முன்னுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி இப்படித்தான் மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏழைகளை திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு வயலும் இல்லை. ஆனால் ஏழைகிட்ட பிடுங்கி திங்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க இன்றைக்கி நம்ம நாட்டில்.